கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 29/7/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 29:35. யூதா, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். ஜூடா, திஸ் டைம் ஐ வில் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை துதிப்பேன் என்கிறதான வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த சந்ததியை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த பெயரிடப்படுகிறது. யூதா என்று சொன்னாலே கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லிதான் அர்த்தம். இதை குறித்து ஒரு சில வசனங்களை சொல்லி, வேதத்திலிருந்து துதி குறித்து முழுவதுமாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எடுத்து பேசுவதற்கு அநேக வசனங்கள் இருந்தாலும், குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் எடுத்து சொல்லிவிட்டு, நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் கர்த்தரை துதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிறதை நாம் உணரும்படியாக அந்த வார்த்தைகள் நமக்கு அமைவதாக. சங்கீதம் 9:1 சொல்கிறது, கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன். சங்கீதம் 16:7 சொல்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். சங்கீதம் 26:12, என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 28:7, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதம் 30:12, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 35:18, மகா சபையில் உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்கு முன்னே உம்மை புகழுவேன். சங்கீதம் 42:5, தேவனோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 42:11, கர்த்தர் நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 73:6, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதம் 118:21, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாக இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். சங்கீதம் 145:2, நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உடைய நாமத்தை துதிப்பேன். சங்கீதம் 146:2, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் அனைத்தும் நான் இதே யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வசனத்தை எல்லா மெசேஜுக்குமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வசன ஆதாரங்களோடு கூட கொடுத்துருக்குறேன். இது ஒரு வேளை உங்களுடைய தனி ஜெப தியானத்திற்கோ, இல்லாவிட்டால் சபைகளிலேயோ குழுக்களாக நீங்கள் கலந்துரையாடல், அல்லாவிட்டால் சிறு சிறு குழு கூட்டங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கும் இந்த வசனங்கள் உங்களுக்கு போதுமானதாக, பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் எப்பொழுது துதிக்கணும், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் துதிக்கணும், எப்படியெல்லாம் துதிக்கணும், எதற்காக துதிக்கணும், இந்த வசனங்கள் ஓரளவிற்கு சுருக்கமான ஒரு பதிலை உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை துதிப்போம். துதி எடுத்து ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்கு நன்றி. உம்மை துதிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும். உம்மை பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க அப்படிப்பட்ட மனப்பான்மைகள் இன்னும் எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி எங்களுடைய உதடுகளிலே எப்பொழுதும் காணப்படட்டும். உம்மை உயர்த்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஆனந்த சந்தோஷத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்
துதிகளினாலே தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, மேன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்கே, எப்பொழுது, எந்த சந்தர்ப்பத்தில் என்று எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை பாடி துதிக்க அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை, மனப்பான்மைகளை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. நேற்றைய கேள்விக்கான பதில், தேமானியனான எலிப்பாஸ் யோபுவிடம் சொன்னது யோபு 22:8. இந்த நாளுக்கான கேள்வி, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.